அத்த நீங்க நல்லா தானே நினைச்சீங்க, அதனால தானே இந்த ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணீங்க. ஆனா எல்லாமே வேஸ்டா போச்சுன்னு நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த. நான் இந்த கல்யாணம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்னு ஒரு பிளான் போட்டேன். அது நடக்கல பூஜா. ஆனா வேற ஒண்ணு நடந்துருச்சு. அதனால இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இந்த ரங்கநாயகி என்னைக்குமே தோக்க மாட்டா. நீங்க எதுக்கு அத்த தோக்கணும்? நேர்மையா இருக்கிற உங்ககிட்ட சக்தி எப்படி அத்த போட்டி போட முடியும்? என்ன முட்டாள்தனமா செஞ்சதுனால பிரியாவோட உயிர் போயிடுச்சு. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அது அவ தலை விதி, அவ போயிட்டா, அதுக்கு என்ன பண்றது? அவ வாழ்க்கையில என்ன பாவம் பண்ணாலோ போய் சேர்ந்துட்டா. நீ எதுக்குமா கண் கலங்குற? அத்தை அண்ணி, உங்களுக்காக பூஜா அழறா அண்ணி. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சந்தேகம்னா சக்திக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுங்கிறது தான். அவ இங்க இருந்தான்னா ஏதாச்சும் செஞ்சு கல்யாணத்தை நடக்க விடாம கெடுத்துருவாளேன்னு தான் நான் அவளை வெளியூருக்கு அனுப்பி வச்சேன். அப்புறம் இப்படி இங்க வந்தா? சரி விடுங்க அத்தை. எப்படியோ அவ மேல கொலை பழி விழுந்துருச்சுல, உள்ளே கடந்து சாகட்டும். என்ன சொன்ன? கொலை பழியா? அப்போ பிரியாவை அவ கொலை பண்ணலையா? இல்லத்த, நான் அப்படி சொல்லல. அவதான் பண்ணிருக்கணும். நான் பொதுவா தான் சொன்னேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நாம இப்படி யோசிக்கவே இல்ல. உங்களை அவ எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த கடவுளே எப்படி மாட்டி விட்டார் பாத்தீங்கல்ல. பின்ன தெய்வம் நின்னு கொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மாவா சொல்லுவாங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன பூஜா? இல்லத்த, உங்களை ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்படுத்திட்டு அந்த சக்தி எப்படி சிரிச்சிட்டு இருப்பா, அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அவ அசிங்கப்படுறத ரசிச்சு ரசிச்சு பாக்கணும். போலீஸ் முன்னால ஒரு குற்றவாளியா நிக்கிறப்போ சக்திக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். தலைய நிமிராம அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் முழுங்கி முழுங்கி பதில் சொல்லி அவ புழுங்கி புழுங்கியே சாகணும். அத நான் பாக்கணும். பாருமா, இங்க வந்து அழுதுட்டு இருக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்க கோர்ட்ல ஒப்படைக்கணும். உங்களால முடிஞ்சா கோர்ட்ல போய் உங்க தங்கச்சியை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சக்தி தான் பண்ணிருக்கான்னு ஆதாரம் இருக்கா சார்? இருக்கு. அது நாங்க கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணுவோம். சார், பிரியா கொலை கேஸ்ல இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? புடிச்சு ஃபர்ஸ்ட் விசாரிங்க சார். அப்பதான் சார் உண்மை என்னன்னு தெரிய வரும். பிரியா கையை இவ ஏற்கனவே கீர்னா. இவங்கள விசாரிக்கிறது இருக்கட்டும். எவ்வளவு கேள்வி கேக்குறியே? செத்து போன பிரியா உனக்கு யாரு? சார், நான் கட்டிக்க இருந்த பொண்ணு சார். அவ கோவில்ல பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு சார். பிரியா பாவம் சார். மீனாட்சி குடும்பத்து பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து அவளை காலி பண்ணிட்டாங்க சார். சார், இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது சார். அத நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. கத்தியால பிரியாவை குத்துனான்னு சொன்னியே, இந்த பொண்ணு உனக்கு யாருப்பா? என்னப்பா பதில் சொல்ல முடியல? நீ சொல்லனா போலீஸுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? வாயை மூடிட்டு இருக்கணும். என்ன உன்னை குடும்பத்தோடு தூக்கி உள்ள வச்சிரும் பாத்துக்க. வந்த வழியில மரியாதையா ஓடி போயிடு. என்ன போலீஸ்னா பயம் விட்டு போச்சுல உனக்கு? ஆளாளுக்கு வந்து குரல வசதி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 நிமிஷம் நின்றுட்டு இருந்துன்னு வச்சுக்க, உள்ள தூக்கி வச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன்.
வேல்முருகன் சார் இந்த பொண்ணை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். எஃப்ஐஆர் காப்பி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் சார். சார் சார் கோர்ட் எல்லாம் வேண்டாம் சார். எங்க சக்தி அக்கா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா சார். ப்ளீஸ் சார். அம்மா யாருமா நீ? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஸ்டேஷன்ல உங்க அக்காவை நான் ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்க முடியாது. கோர்ட்ல கொண்டு நிறுத்தலனா நான் நடுத்துல போய் நிக்கணும். சார் சக்தி ரொம்ப நல்லவ சார். இன்னொரு வாட்டி விசாரிங்க சார். ஐயோ சார் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் இப்பதான் சார் கிளியர் பண்ணிருக்கா. இன்டர்வியூ கூட இப்பதான் போயிட்டு வந்தா. எஃப்ஐஆர்லாம் போட்டா அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார் இதெல்லாம் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு எல்லாம் நடக்கும் சார். இத பாருமா, இது மர்டர் கேஸ். நான் நினைச்ச மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் ஸ்பாட்லயே உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லா சாட்சியும் இவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. பேசியும் பார்த்தாச்சு. உங்க சிஸ்டர் கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. சார் ரெடி சார். கையெழுத்து போடுமா. சக்தி வேண்டாம் சக்தி. நீ எதுவும் பண்ணலன்னு இது சொல்லுங்க. ஒண்ணும் இல்லக்கா, நீங்க அமைதியா இருங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். எஃப்ஐஆர் போட்டுட்டா, நான் அதுல கழுத்து போட்டுட்டா நான் தான் செஞ்சேன் ஆயிடுமா? நீ அழாதக்கா. ஆமா வெற்றி எங்க? தெரியலக்கா. அம்மா ரொம்ப விவரமா பேசுறத நினைப்போ. முதல்ல கையெழுத்து போடுமா. சக்தி ஒரு நிமிஷம். கையெழுத்து போட வேணாம். சக்தி இதுல கையெழுத்து போடாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், சக்திக்கும் பிரியா கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க சொல்றது உண்மையாவே இருந்துட்டு போட்டுமே. பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. கோர்ட்டுக்கே போக வேணாங்கிற. சரிங்க சார். சக்தி அங்க கூட்டு போய் என்னன்னு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? பிரியாவை கொலை பண்ணிட்டான்னா, பிரியாவை நான் தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்ல ஒருத்தர் வந்து ஆஜராயிட்டாரு. அப்போ இவங்களை எப்படி அங்க போய் கோர்ட்ல நிறுத்த முடியும்? ஜட்ஜ் உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாரு? என்ன சொல்றீங்க? சரண்டர் ஆயிட்டாங்களா? யாரு? இதை படிச்சு பாருங்க. சார் ஜீப் ரெடி ஆயிடுச்சு சார். எங்க போறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். டீசலை வேஸ்ட் பண்ணாதீங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் வீணா நஷ்டமாகும். அந்த ஜீப் ஆஃப் பண்ண சொல்லுங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாயா. குற்றவாளி சரண்டர் ஆயிட்டதால இவங்க மேல போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறது தவிர வேற வழி இல்லை. வேல்முருகன் சார் இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி வைங்க. நாங்க சார். இந்தாங்க இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், அப்போ நாங்கள் போகலாமா? ம். அக்கா நான் தான் சொன்னேன்ல சார். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார் உங்களை தான். நான் போலாமா சார்? ம் போலாம். அது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லலாம்ல. வாடி வா வாக்கா. அடடா எங்க அத்தை. என்னாச்சத்த?
அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? அவ லாக்அப்ல மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான்னு நினைச்சீங்களா? இவ எப்படி வெளியில வந்தா? அப்படிதானே யோசிக்கிறீங்க? ஏய், நீ எப்படி வெளியில வந்த முதல்ல? வேற எப்படி வந்திருப்பா? கூடவே நிக்கிறாருல வக்கீல் ஐயா, இவன் பணத்தை கட்டி ஜாமீன்ல கூட்டு வந்திருப்பான். அத்தை, ஜாமீன் எதுக்கு போடணும்? எங்க அக்கா தான் தப்பே பண்ணலையே. பின்ன எதுக்கடி உள்ள உட்கார வச்சிருந்தாங்க? அதுவா, அது வந்து நிஜமான குற்றவாளி வெளியில சுத்திட்டு இருந்ததால தெரியாம எங்க அக்கா மாட்டிக்கிட்டா. இப்பதான் உண்மையான குற்றவாளி மாட்டியாச்சே. அப்போ எங்க அக்கா வெளியே வர வேண்டியதானே? இப்ப லாஜிக் புரியுதா? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? உண்மையான குற்றவாளியா? யாரு? சக்தி தானே கொலை பண்ணா? அப்படியா? நீங்க பாத்தீங்களா? அப்புறம் ஏன் ஸ்டேஷன்ல சொல்லல? ஏய், இந்த நக்கல் விக்கல் எல்லாம் இங்க வேணாம். எப்படி வெளில வந்தா சொல்லுங்க முதல்ல. Why tension? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். சக்திகா கொலை பண்ணான்னு சொன்ன உடனே எங்க அம்மா நம்பல, நாங்க யாருமே நம்பல, ஏன் மாமா கூட நம்பல. ஆனா நீங்க? ஏய், நம்ம அம்மா என்ன செய்ய சொல்ற? அவ தானே அங்க இருந்தா, நாங்க தான் பார்த்தோமே. நீங்க எல்லாரும் அதை பார்க்கல, அதனால நம்பல. ஹலோ, அப்படின்னா கோர்ட்ல போய் நான் தான் கொலை பண்ணேன்னு சரண்டர் ஆனவங்கள என்னன்னு சொல்றது? ஆஹா, இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு. யார் அந்த கேரக்டர்னு தெரியலையே. வக்கீல் சார், அது சரி, கோர்ட்ல சரண்டர் ஆனது யாரு? அதை நீங்க சொல்லவே இல்ல. சக்தி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க வச்சு சொன்னாதானே இவங்க எல்லாம் நம்புவாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. சக்தி, சரண்டர் ஆனது வேற யாரும் இல்லை, நம்ம வெற்றி தான். வந்துட்டாரு. அண்ணா, வெற்றி எப்ப நான் வருவா? இப்ப கூட்டு வந்துருவாங்க. இறங்கின உடனே இவ முகத்துல முழிக்கிறமே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறா பாருங்க. சனி என்ன துணைக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. முறைக்கிறா பாத்தியா அவ? வர்ற கோவத்துக்கு அப்படியே 10 விரலையும் கண்ணுல விட்டு நோண்டி எடுக்கணும் போல இருக்கு. துர்கா, தயவு செஞ்சு சும்மா இரு. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை எடுத்துட்டு இருக்க? நீ சும்மா இருக்கா? சக்தி அக்கா மாதிரி கெத்தா இருக்க. இதெல்லாம் என்னைக்குதான் கத்துக்க போறியோ? அக்கா, நாம என்ன செய்ய போறோங்கிற பயத்திலேயே வச்சிருக்கணும்க்கா. இல்லனா குடும்பமா சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாங்க. வெற்றி வர. ஏய் சக்தி, டேய், நீ எல்லாம் மேடம் எதுக்கு அடிக்கிறீங்க? நீங்க இப்படி பண்ணக்கூடாது. இப்ப எதுக்கு வெற்றியை அடிக்க போறீங்க? நியாயமா பார்த்தா அவர்தான் உங்க மேல கோவப்படணும். கம்மனடி, சும்மா இரு. டேய், உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காடா நான் உயிரோட இருக்கேன்? நீ கட்னிய இந்த கொலைக்காரி, அவளை பாரு எப்படி நிக்கிறானு.
கல் நெஞ்சக்காரிடாவ. நீ அரெஸ்ட் ஆனன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாய் தண்ணி கூட தொண்டைக்குடியில போலடா. ஆனா அவளை பாரு எப்படி நிக்கிறா பாரு. என் பிள்ளைய எப்படி கொலகாரம் ஆக்கி வச்சிருக்கா பாரு. என்ன வெற்றி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கொலை பண்ணவ ஜெயில கடந்து சாகட்டும்னு விட வேண்டியதுனடா. உனக்கு என்னடா கையில விலங்க மாட்டிட்டு இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அம்மா இல்ல ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். எது எது ஒரு மேட்டரே கிடையாது? இப்படி விலங்க போட்டு ஜெயிலுக்குள்ள போறியா அதுவா? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? பாத்தியா பூஜா, ஜெயிலுக்கு போறது கேஸ் போடுறதெல்லாம் இவருக்கு ஒண்ணுமே இல்லையா? பாத்தியா நல்ல குடும்பமா சேர்ந்து இவனை எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு. வெற்றி, அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ கோர்ட்ல சரண்டர் ஆனன்னு தெரிஞ்ச உடனே அத்தை எப்படி மயங்கி விழுந்தாங்க தெரியுமா? உன்கிட்ட வேற சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் கூட நீ உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டியா வெற்றி? அக்கா பாத்தியாக்கா, அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி பேசுறா பாரு. இதெல்லாம் கேட்டா கல் நெஞ்சக்காரங்களே கரைஞ்சு போயிடுவாங்களாம். பேருதான் பூஜாக்கா, பெரிய கில்லாடி அவ. வெற்றி, இத பாரு, அம்மா உனக்கு ஒரு நல்ல வக்கீலா பார்த்து ஏற்பாடு பண்றேன். உனக்கு எப்படியாவது நான் வெளியில கொண்டு வரேன். அம்மா விடுங்கம்மா. தேவையில்லாம நீங்க தலையிட போய் தான் சக்தி இந்த கேஸ்லயே மாட்டிருக்கா. இப்ப நானும் உள்ள போய் உட்கார வேண்டியதா போயிடுச்சு. நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி கெஞ்சினேன் சக்திக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. போலீஸ்கிட்டையும் சொன்னேன். அவங்களும் காதுல போட்டுக்கல, நீங்களும் காதுல போட்டுக்கல. அப்புறம் வேற என்னதாமா என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியல. இதுக்கு நான் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டாம், போலீஸ்கிட்ட கெஞ்ச வேண்டாம்ல? அதுக்கு ஜெயில நீ எவ்வளவு நாள் இருப்ப? ஏண்டா உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். போய் போய் இவளுக்காக இப்படி ஜெயில இருக்கேங்கிறியடா. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. இப்ப நீங்க அழுகிறதுனால எனக்கு உடனே பெயில் கொடுத்துருவாங்களா என்ன? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அழுங்கம்மா. சார் ஒரு நிமிஷம். சக்தி, சக்தி, என்ன அப்படி பண்ண? உன்னை யாரு சரண்டர் ஆக சொன்னது? சக்தி நிஜமா சொல்லு, உனக்குமா என் கணக்கு புரியல? எனக்கா? அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நீ ஜெயில கஷ்டப்படுவடா. உன்னால அங்கெல்லாம் இருக்க முடியாதுடா. உங்க முன்னாடியே எப்படி நடிக்கிறா பாருங்க. அக்கா பாத்தியா வத்தி வைக்கிறாவ. அவன் நல்லா நடிக்கட்டும், அதான் அவன் உண்மைன்னு நம்புறான்ல. அதான் பூஜா எனக்கு வேதனையா இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட அவன் என்ன புரிஞ்சுக்கல பூஜா. சக்தி, நீ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் வெளியே இருந்தேன்னு வச்சுக்க, என்னால என்ன செஞ்சிருக்க முடியும்? எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ் லா பாயிண்ட் இதெல்லாம் என்ன தெரியும்? நானே படிக்காத ஒரு முரட ஒன்னா கையை நீட்டிடுவேன். ஜட்ஜு கிட்ட கை நீட்ட முடியுமா? அப்புறம் அதுக்கு சேர்த்து 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதான் நல்லா யோசிச்சு இப்படி ஒரு கணக்கு போட்டு என் வழியில நான் இறங்கிட்டேன். ஏய் ஆமா சக்தி, நீ பயங்கர புத்திசாலி. உனக்கு எல்லாமே தெரியும். அந்த பிரியாவை யாரு கொலை பண்ணான்னு நீ கண்டுபிடிச்சிருவ. எப்படி என் பிளான்? என்ன மாசா? வெற்றி, சக்திகா எப்படியும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவா. நீங்க கவலைப்படாதீங்க. எதனாலும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க சக்தி மேடம். ஜெயில கொசுக்கடியை கூட சமாளிச்சிடலாம். ஆனா சாப்பாடு தான் சாப்பிடுற மாதிரியே இருக்காத. ஒரு வாய் சோறு உள்ள போனாலே ஓடுறது பறக்கிறது நீந்துறது எல்லாம் இருக்கணும்ல. என்ன பண்றது? ஒரு 15 நாள் நல்ல புள்ளையா இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்குள்ள நீ உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிடணும், என்னையும் வெளியெடுத்துடணும். சரியா?
தம்பி டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அப்ப நான் வரேன். சரியா? பூஜா, அம்மாவை பத்திரமா பாத்துக்க. பாப்பா என்னடி என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பம் எல்லாம் வழங்குமா? என் வயிற்றுச்செல்லாம் சும்மா விடாதடி. ஏன் அத்தை, உங்க மருமக தானே சிரிச்சிட்டு போறா? கொழுப்பு கூடி போச்சுல. உங்களுக்கெல்லாம் எப்படி கொழுப்பை கரைக்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி கரைக்கிறேன்னு மட்டும்.